வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலா தாஸ் எழுதின அண்ட் இன்ட்ரடக்ஷன் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. கமலா தாஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் கவிஞர்களில் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கவிஞர்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க எழுதின கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ராங்காகவும் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் சில விஷயங்களை இதெல்லாம் கூட எழுத முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயங்களை கூட அவங்க ஒரு பெண் கவிஞராக இருந்து முன்னோடியாக இருந்து எழுதியிருக்காங்க. அவங்க கவிதைகளை பார்த்திங்கன்னா இந்த அடல்ட்ரஸ் லவ், அதாவது பெரியவங்களுடைய காதல், தனிமை, அதுக்கப்புறம் அந்த காதலை தணிச்சிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த கவிதையான ஆன் இன்ட்ரடக்ஷனில் அவங்க தன்னை பற்றி பேசுகிறாங்க. அதில் தைரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய காம்ப்ளெக்ஷன், அதாவது அவங்களுடைய தோலோட நிறம் ஒரு நான் கன்ஃபர்மிஸ்ட் ஐடென்டிட்டின்றாங்க, ஃப்ளூயிடுன்றாங்க. அதே மாதிரி நான் ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறேன், என்னுடைய மொழியான மலையாளத்தில் இல்லை. அது நிறைய பேர் ஏன், அதாவது ஒரு மலையாளியாக இருந்தால் அவங்க மலையாளத்தை தான் எழுதணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அவங்களெல்லாம் நேரோ மைண்டட்ன்றாங்க. அந்த நேரோ மைண்டட் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களையும் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டு பெண்ணை மாதிரி ஒரு மனைவியாக ஒரு அம்மாவாக நீயும் இருக்கணும், பெண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இருக்க விரும்பலை, நானாக தான் இருக்க விரும்புகிறேன். நான் என்னை பற்றி சொல்லும் போது என்ன மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னை தானாகவே பார்க்கக்கூடிய பெண்களில் ஒருத்தங்களை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்றது தான் இந்த கவிதையில் எழுதியிருக்காங்க. இது அவங்களுடைய சம்மர் இன் கல்கட்டான்னு 1965 வந்த ஒரு புஸ்தகத்தில் இதுவும் ஒரு கவிதையாக இடம்பெற்றிருக்கு. இதில் அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, எனக்கு பாலிட்டிக்ஸ் தெரியாது, அதாவது அரசியல் தெரியாது. ஆனால் இப்போ யார் பவரில் இருக்காங்க, பதவியில் இருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு வாரத்தோட நாட்களோ இல்லை மாதங்களை சொல்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் யார் யார் அடுத்தது யாரெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பொது அறிவு இருக்குது. அதாவது எனக்கு அரசியல் அது தெரியாது, ஆனால் நம்மளை ஆண்டது யார், இப்போ ஆண்டுன்றது யாருன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு இந்தியன், என்னோடய தோலோட நிறம் டார்க் ப்ரௌன். நான் மலபாரில் பிறந்திருக்கேன். 3 மொழிகளை பேசுவேன், 2 மொழியில் எழுதுவேன். கனவில் என் தாய்மொழியில் தான் நான் கனவுகளை காணுவேன். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ ஆங்கிலத்தில் எழுதக்கூடாது, ஏன்னா அது உன்னுடைய தாய்மொழி இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய கிரிட்டிக்ஸு, நண்பர்கள், சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் என்னை விட்டுடுங்க. எனக்கு எந்த மொழியில் பேச பிடிச்சிருக்கோ அந்த மொழியில் தான் நான் பேசுவேன், எந்த மொழியில் எழுத பிடிச்சிருக்கோ அந்த மொழியில் தான் எழுதுவேன். ஏன்னா எந்த மொழியை நான் பேசுகிறேனோ அது என்னோடய மொழியாகிடும். அப்போது அந்த மொழியும் நானும் ஐக்கியமாகிடுவோம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய மொழி என்னென்னா பாதி இந்தியன் பாதி ஆங்கிலம், இது ஒரு ஆட் மிக்ஸ்சர் தான். ஆனால் என்னால் ஹானஸ்ட்டாக அப்படி தான் பேச முடியும். எனக்கு ஒரே மொழியில் பேசுகிறதுக்கெலாம் பிடிக்கல. என் மனசில் தோன்றதை நான் சொல்லிக்கிட்டே வருவேன். அது என்னுடைய மொழியாக தான் இருக்கும். அது ஒரு மனிதரோட மொழி. இப்போ என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் ஒரு வடிவத்தை என் குரலில் தரேன், ஒரு மொழியில் தரேன். என்னோடய ஆசைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், நான் என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி ஒரு காகம் கரையுமோ, ஒரு சிங்கம் அந்த உருமலோடு அது சொல்லுமோ, அந்த மாதிரி தான் என்னுடைய மொழி. காக்கைக்கு இது மொழி, சிங்கத்துக்கு இது மொழின்னா இது என்னுடைய மொழி. அதுவும் ஒரு மனித மொழி தானே. என் மனசில் என்ன இருக்கோ அது தானே வெளியில் வருது. அப்போ எனக்கு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நான் அதே சொல்லிடுறேன். இப்போ ஒரு புயல் அடிக்கும் போது மரம் அசையும் போது அதில் எந்த மொழியும் இல்லை. அதே மாதிரி மழை பெய்கிற மேகத்தில் மொழி இல்லை, மழையில் இல்லை. ஏன் ஒரு மயானத்தில் போனால் அங்கே எரியிற அந்த நெருப்புக்கும் மொழியெலாம் இல்லை. ஆனால் என்னோடது ஒரு மொழி தானே, அது எல்லாருக்குமே கேட்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் நான் பிறந்தபோது சின்ன குழந்தையாக இருந்தேன். ஆனால் வளர்ந்துட்ட அப்புறம் அந்த வளர்ச்சிக்கான மாற்றங்கள் என் உடம்புல தோன்றுச்சு. அப்போ என்னை அன்புக்காக நான் தேடினேன். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு 16 வயசு தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் தான் என்னை ஒரு அறையில் எடுத்துன்னு போய் சாத்திட்டார் கதவை. அவர் என்னை அடிக்கலை, ஆனால் அந்த நிகழ்வு முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்தா என் உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருந்தது. என்னுடைய பெண்மைக்கான உறுப்புகள்லாம் எனக்கு ஒரு பாரமாக தோணுச்சு. அதனால் நான் அப்படியே குறுகி போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய சகோதரருடைய துணிகளை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன்.
தலைமுடியை வந்து சின்னதாக வெட்டிக்கிட்டேன். நான் பெண்ணே இல்லை, பெண்ணுக்கான என்னென்னலாம் அடையாளங்களை நான் வெளியில் காட்ட முடியுமோ அதெல்லாம் நான் மறைக்க முயற்சி செஞ்சேன். என்னை எல்லாருமே வந்து இல்லை நீ புடவை கட்டு, பொண்ணு மாதிரி இரு, ஒரு மனைவி மாதிரி இருன்னு சொன்னாங்க. துணியை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க வேலைக்காரங்களோடு எப்படி மற்ற பொம்பளைங்களாம் சண்டை போட்டுன்னு பெண்ணாக இருக்காங்களோ அந்த மாதிரி இரு, அதுதான் நார்மல் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. மேலே வந்து அந்த செவுறு மேலே உட்காராத, இந்த ஜன்னல் வழியாலாம் எட்டி பார்க்காத, அவங்கள சின்ன வயசில் எல்லோரும் ஏமின்னு தான் கூப்பிடுவாங்க, நீ ஏமியாகவே இரு, இல்லை நீ கமலா தானே கமலாவாக இரு, இல்லைன்னா மாதவி குட்டி, இதுதான் அவங்களுடைய பெண் நேம், இதில் ஒன்றா நீ இரு, ஏதோ ஒரு பேர் எடுத்துக்கோ, ஒரு ரோல் எடுத்துக்கோ, இந்த மாதிரி சும்மா சுற்றின்னு இருந்து இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் செய்யாத, ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஒரு ஆண் பெண் உறவுக்காக ஏங்காத, ஏன்னா அவங்க பிரிஞ்சு போகும்போது நீ ரொம்ப அழுகுற, உனக்கு தான் அது கஷ்டத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, ஒருத்தரை பார்த்தாங்க, அவர் மேலே வந்து அவங்களுக்கு காதல் வந்தது. அவர் பேரை நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒரு ஆண்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து அன்புக்காக ஏங்குற ஒவ்வொரு பெண்ணோடைய பிரதிபலிப்பு தான் நான் அப்படின்றது தோணுது. அவனும் வந்து அப்படியே வந்து அன்புக்காக ஏங்கி இருந்தான். அதனால ஒரு ஆறு எப்படி வந்து கடலை நோக்கி வருமோ அந்த மாதிரி வந்தது. அவனை தாங்கிக்கிற அமைதியான கடலாக நான் இருந்தேன். எங்கே போய் இப்போ கேட்டாலும் என்ன பேசுகிற, நீ யார் அப்படின்லாம் கேட்கும் போது நான் எப்போதுமே ஒரே பதில் தான் சொல்வேன், இது நான். அதே தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னை வந்து நானாக தான் பார்க்குறேன். எப்படி ஒரு கத்தி வந்து ஒரு உரைக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து பொருந்துமோ அந்த மாதிரி என்னோடய உலகத்தில் நான் கரெக்டாக தான் பொருந்தி இருக்கேன். நான் வந்து ஒரு தனியாக ஒரு ராத்திரியில் இதுக்கு முன்னாடி போகாத ஹோட்டல்லையும் போய் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு நான் வந்து அங்கே யார் கூடயாவது உறவோடு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அதை நினச்சி நம்ம அவமானப்படுவோம்ல. இதுதான் நான். என்னோடய மூச்சு வந்து இப்படி தான் வரும். நான் பாவம் பண்ணவளும் இருக்கலாம், நான் வந்து ஒரு துறவியாகவும் இருக்கலாம், நான் வந்து எல்லாரும் விரும்பப்படுறவர்களாக இருக்கலாம், நான் வந்து ஏமாற்றப்பட்டவளாம் இருக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா இந்த சந்தோஷம், இந்த வலி, அது வந்து நான் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிகிட்டு இருக்கேன்ல இதுதான் நான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ பாலிட்டிக்ஸ் பட் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் தோஸ் இன் பார். எனக்கு அரசியல் தெரியாது, ஆனால் யாரெல்லாம் இப்போ பதவியில் இருக்காங்கன்றது நல்லா தெரியும். அண்ட் கேன் ரிப்பீட் தேம் லைக் டேஸ் ஆஃப் வீக் ஆர் நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ் பிகினிங் வித் நேரு. அதே மாதிரி எப்படி எனக்கு வாரத்தோட எல்லா நாட்களும், மாதத்தில் இருக்கக்கூடிய வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாதங்களையும் சொல்ல முடியுமோ அதே மாதிரி நேரில் தொடங்கி எல்லாருடைய பேரையும் எனக்கு வந்து சொல்ல தெரியும். ஐ ஆம் இந்தியன், வெரி ப்ரவுன், born in மலபார். நான் ஒரு இந்தியர், என்னுடைய தோளோட நிறம் ப்ரவுன், நான் பிறந்தது மலபாரில். ஐ ஸ்பீக் 3 languages, write in 2, dream in 1. என்னால் 3 மொழியில் சரளமாக பேச முடியும், 2 மொழியில் எழுத முடியும், 1 மொழியில் கனவு காண முடியும். டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ், they said. இங்கிலீஷ் இஸ் நாட் யர் மதர் டங். எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஆங்கிலத்தை எழுதாத, ஏன்னா ஆங்கிலம் வந்து உன்னுடைய தாய்மொழி இல்லை. வை நாட் லீவ் மீ அலோன், கிரிட்டிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், விசிட்டிங் கசின்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் யூ. என்னை ஏன் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்றீங்க? என்னை பற்றி விமர்சனம் செய்கிறவங்க, என் நண்பர்கள், என்னை அப்பப்போ பார்க்குற என் சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்குறேன், என்னை தனியாக விட்டுடுங்க. வை நாட் லெட் மீ ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ் ஐ லைக். நான் ஏன் எனக்கு பிடிச்ச மொழியில் பேசக்கூடாது? The language I speak becomes mine. Its distortions, its queeriness, all mine alone. நான் எந்த மொழியில் பேசுகிறேனோ அது என்னோட மொழியாயிடும், அது என்னோட சொந்த மொழியாயிடும், நான் அதுவும் ஐக்கியமாயிடுவோம். It is half English, half Indian. Funny perhaps, but it is honest. It is as human as I am human. Don't you see? அதாவது நான் பாதி ஆங்கிலமும் பாதி இந்திய மொழியும் பேசுகிறேன். சிரிப்பாகவும் இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மையானது. அது ஒரு மனிதனோட மொழி தானே, அது உங்களுக்கு தெரியலையா? It voices my joys, my longings, my hopes, and it is useful to me as cawing is to crows or roaring is to lions. It is human speech. ஏன்னா நான் சொல்கிற மொழி மூலமாக அது ஆங்கிலமாக இருக்கலாம், இல்லை இந்திய மொழியாக இருக்கலாம். என்னோடய மகிழ்ச்சியை நான் பகிர்ந்துக்கிறேன், என்னுடைய ஆசைகளை நான் வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் சொல்கிறேன். எப்படி காகம் வந்து அது கரையுமோ அதுதான் அது மொழியோ, எப்படி சிங்கங்கள்லாம் உரும்புமோ அதுதான் அதோட மொழியோ, அந்த மாதிரி எனக்கு இது ஒரு மனித மொழி. The speech of the mind that is here and not there. A mind that sees and hears and is aware.
not the deaf blind speech of trees in storm or of monsoon clouds or of rain or the incoherent muttering of the blazing funeral pyre. ஏன்னா நான் பேசுகிறது ஒரு மொழி தான், அது ஆங்கிலமாக இருக்கலாம் இல்லை இந்திய மொழியாக இருக்கலாம். இப்போ வந்து இந்த காற்று வீசும் போது இந்த மரங்கள்லாம் வந்து அசையெல்லாம் புயல் அந்த மாதிரியோ, இல்லை வந்து மழை மாதிரியோ, இல்லைன்னா வந்து ஒரு மயானத்தில் இருக்கிற அந்த நெருப்பு மாதிரியோ, அது வந்து மொழியே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பேசுகிறது ஒரு மொழி தானே. I was child and later they told me I grew, for I became tall, my limbs swelled and 1 or 2 places sprouted hair. நான் குழந்தையாக இருந்தேன், அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சிட்டேன், வளர்ச்சிக்கேற்ற மாற்றங்கள் என் உடம்புல வந்து ஏற்பட்டுச்சு. When I asked for love, not knowing what else to ask for, he drew a youth of 16 into the bedroom and closed the door. He did not beat me, but my sad women body felt so beaten. நான் வளர்ந்துட்டு அப்புறம் என்ன கேட்டேன்னா, என்னை வேறு என்ன கேட்கணும்னு தெரியல, அன்புக்காக கேட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்னை ஒரு அறைக்குள்ளே எடுத்துன்னு போய் கதவை சாத்திட்டு, அவர் என்னை அடிக்கலை, ஆனால் அதுக்கப்புறம் என் உடம்பு முழுக்க அடித்தா மாதிரி வலிச்சது. The weight of my breast and womb crushed me. I shrank pitifully. என்னோட பெண்மைக்கான உறுப்புகள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கனமாக தோணுச்சு, நான் அப்படியே குறுகி போயிட்டேன். Then I wore a shirt and my brother's trousers, cut my hair short and ignored my womanliness. அதுக்கப்புறம் நான் பெண்ணாக இருக்கக்கூடிய எல்லா அடையாளத்தையும் வெளியில் காட்டுற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த அடையாளமே எனக்கு தேவைன்னு நினச்சேன். என்னுடைய சகோதரருடைய ஆடைகள் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன், என் முடியை வந்து சின்னதாக வெட்டிட்டேன். நான் விமனாக ஒரு பெண்ணாக எந்த ஆடையெல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் மறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ் அண்ட் சாரீஸ், பி கேர்ள், பி வைஃப், தே செட். புடவை கட்டு, பெண்ணாக இரு, ஒரு மனைவியாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. பி எம்ப்ராய்டர், பி குக், பி அ குவாரலர் வித் சர்வன்ஸ், ஃபிட் இன், ஓ பிலாங், ரைட் த கேட்டகரைசஸ். எல்லாருமே என்ன சொன்னாங்க, தையல் பண்ணு, சமையல் பண்ணு, வேலைக்காரங்களோட சண்டை போடு, அப்போ தான் வந்து நீயும் வந்து எல்லாரும் மாதிரியும் ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. டோன்ட் சிட் ஆன் வால்ஸ் ஆஃப் பீப்பின் த்ரூ ஆர் லேஸ் ட்ரேப்ட் விண்டோஸ். இந்த செவுரு மேலே உட்காராத, ஜன்னலில் வந்து எட்டி பார்க்காதன்னு எல்லாரும் சொன்னாங்க. பி ஏமி ஆர் பி கமலா ஆர் பெட்டர் ஸ்டில் பி மாதவி குட்டி. இட் இஸ் டைம் டு சூஸ் அ நேம், அ ரோல். டோன்ட் ப்ளே ப்ரிட்டெண்டிங் கேம்ஸ். எல்லாரும் வந்து என்னை வந்து நீ வந்து பெண்ணாக தானே பிறந்த, உன்னை நாங்கள் ஏமின்னு தானே கூப்பிட்டோம், உனக்கு கமலான்ற பேர் தானே வச்சோம், நீ எழுதுகிற பேரும் வந்து மாதவி குட்டி, நான் மாதவி குட்டின்ற பேரில் தான் அவங்க ஆரம்ப காலத்தில் எழுதிட்டு இருந்தாங்க, நீ பெண்ணாயிரு அப்படின்னாங்க. ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு வெளியில் நான் வந்து என்னன்றதை வெளிக்காட்டாத மாதிரி இருந்தது. டோன்ட் பிளே அட் ஸ்கிம்ஃபரீனியா ஆர் பி அ நிம்போ. டோன்ட் க்ரை எம்பாரசிங்லி லவ்ட் வென் ஜில்டட் இன் லவ். ரொம்ப வந்து இந்த ஆண் பெண் உறவுக்காக தேடாத, அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு போயிட்டா அழாத. ஐ மெட் அ மேன், லவ்ட் ஹிம். ஆனால் அதுக்கப்புறமும் நான் ஒரு ஆணை பார்த்தேன், அவனை நான் விரும்ப ஆரம்பித்தேன். கால் ஹிம் நாட் பை எனி நேம், ஹீ இஸ் எவ்ரி மேன் ஹூ வாண்ட்ஸ். அவனோட பேரை வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாலோ அந்த மாதிரி அவன் இருந்தான். A woman just as I am every woman who seeks love. அதே மாதிரி நான் எப்படி இருந்தேன்னா அன்புக்காகங்கிற ஒரு பெண்ணாக தான் நானும் இருந்தேன். In him the hungry haste of rivers, in me the ocean's tireless waiting. அவன் வந்து எப்படி வந்து ஒரு தாகத்தை தீர்க்கறதுக்காக ஒரு ஆறு ஓடி வருமோ அந்த மாதிரி அவன் இருந்தான். நான் வந்து பொறுமையாக காத்துன்னு இருக்க அந்த கடல் மாதிரி நான் இருந்தேன். Who are you? I ask each and every one. The answer is it is I. நீ யார், நான் யாரை கேட்டால் அவங்க நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவேர் அண்ட் எவ்ரிவேர் ஐ see the one who calls himself I in this world. He is tightly packed like the sword in its sheath. இந்த மாதிரி நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே எப்படி ஒரு கத்தி வந்து ஒரு உரையில் வந்து சரியாக வந்து பொருந்துமோ அந்த மாதிரி அவங்க பொருத்தமாக இருக்காங்க. It is I who drink lonely, drinks at 12 midnight in hotels of strange towns. It is I who laugh. It is I who make love and then feel shame. It is I who lie dying with a rattle in my throat. அதே சமயத்தில் என்ன பார்க்கும்போது நான் தான் நடு இரவில் 12 மணிக்கு போய் தனியாக ஏதாவது குடிச்சிட்டு, அதுவும் வந்து முன்ன பின்ன போகாத ஒரு ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு அப்படியே நானே சிரிச்சுக்கிட்டு எனக்கு எப்போ யாரோடு இருக்கணுமோ அவங்களோட வந்து நெருக்கமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி வந்து அசிங்கப்பட்டு தனியாக படுத்து ஏதோ தொண்டையில் வரதெல்லாம் உளறிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தியாக தான் நான் இருக்கேன். ஐ ஆம் சின்னர், நான் ஒரு பாவம் பண்ணவர். ஐ ஆம் செயின்ட், நான் ஒரு துறவி.
ஐ ஆம் த பிலாவட் அண்ட் த பிட்ரேட். நான் தான் வந்து உங்களுடைய அன்புக்கு உரியவள், நான் தான் உங்களால் ஏமாற்றப்பட்டவள். ஐ ஹாவ் நோ ஜாய்ஸ் தட் ஆர் நாட் யோர்ஸ். எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, உனக்கு இருக்கிற அதே சந்தோஷங்கள் தான் எனக்கும். தனிப்பட்ட சந்தோஷம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நோ ஏக்ஸ் விச் ஆர் நாட் யோர்ஸ். அதே மாதிரி உனக்கு இல்லாத கஷ்டங்களோ உனக்கு இல்லாத வலியோ எனக்கும் தனியாக இல்லை. உனக்குன்னு ஒரு வலி இருந்ததுன்னா எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு வலி இருக்குது. ஐ டு கால் மை செல்ஃப் ஐ. அதே மாதிரி நான் நானாக தான் இருக்கேன். அதனால் நான் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.